அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் என்ன பண்ணினார்கள்? வந்தார்கள். அல்லேலூயா. பொதுவாகவே இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டாலே நம்ம எல்லாருக்குமே என்ன வரும் அப்படின்னா, பெந்தகோஸ்தே சபை இதுதான் அதிகமாக நம்ம யோசிப்போம். ஏன்னா இந்த பெந்தகோஸ்தே சபை என்கிறதான சபை இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் வந்தது. அல்லேலூயா. ஒன்று சொல்ல மாட்டேறீங்களே, இந்த பெந்தகோஸ்டல் சர்ச்சஸ் அப்படின்னாலே நம்ம எங்கே ரெஃபரன்ஸ் எங்கே எடுப்போம் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை தான் நம்ம எடுப்போம். ஏன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணினார்? அக்னிமயமான நாவுகளை தந்தார். பரிசுத்த ஆவியானவர் இடிமுழக்கத்தின் சத்தத்தோடு வந்து ஜனங்களுடைய அந்த 120 பேரை கர்த்தர் நிரப்பினார். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? பற்பல பாஷைகளை பேசினார்கள். ஸ்தோத்திரம். ஸோ நாம் எல்லாருமே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறதுனால நமக்கு பெந்தகோஸ்தே சபைன்ற ஒரு பேரும் வந்திருக்கு. இன்றைக்கு அந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை அதிகமாக என்னை தொட்டது. என்ன அப்படின்னா, பெந்தகோஸ்தே என்னும் நாள். பெந்தகோஸ்தே என்னும் நாள். இந்த பெந்தகோஸ்தே என்றதான வார்த்தை வந்த உடனே ஆவியானவர் எனக்கிட்ட ஒரு சில காரியங்களை கற்றுத்தந்தார். அதை உங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணுறேன். அல்லேலூயா. சத்தத்தோயத்தை ராமன் சொல்லலாமா? ஓகே. இந்த பெண்டிகாஸ்ட் அப்படின்றது ஸ்தோத்திரம், தேவனுடைய நாம மகிமைப்படட்டும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? பெந்தகோஸ்தே நாள் அப்படின்றதுக்கு என்ன இருக்குது? ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? நமக்கு நிறைய சமயங்களில் இந்த 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 பண்டிகைகள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்குது. இது எல்லாமே தேவனுடைய பண்டிகைகள் சொல்லுவாங்க. சரியா? என்னது? லார்ட்ஸ் ஃபீஸ்ட்னு சொல்லுவாங்க. 7 பண்டிகைகள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? கிறிஸ்மஸ்ஸு, நமக்கு தெரிஞ்சது ஈஸ்டரு, அப்புறம் குட் ஃப்ரைடே, நியூ இயரு, இதுதான் நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய பண்டிகைகள் வெளிப்படுத்தின மன்னிக்கணும், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம், திருப்ப வேண்டாம், நீங்கள் கவனிச்சிருங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். சரி, 7 பண்டிகைகளை குறித்து நாம் என்ன பண்ண முடியும்? வாசிக்க முடியும். எபிரேய மொழியில் இந்த பண்டிகைகளுக்கு என்ன சொல்ல? அப்பாயிண்டட் டைம் அப்படின்னு இருக்குது. என்னது? அப்பாயிண்டட் டைம், அதாவது குறித்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவிக்கக்கூடியவைகள். இந்த பண்டிகை ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. ஏதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோ அவர்கள் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கிடையாது. எவ்ரி ஃபெஸ்டிவல் மீன்ஸ் சம்திங். சரியா? ஒவ்வொரு பண்டிகையும் என்ன பண்ணுதுன்னா, ஏதோ அதுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருந்தது. அது நிறைவேறக்கூடிய காலங்களும் இருந்தது. சரியா? நான் ஒரு பண்டிகையாக சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து எழுதி கொள்ளும்படியாக அவங்களை அன்பாய் கேட்குறேன். முதலாவது பண்டிகை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சதான பண்டிகை பஸ்கா பண்டிகை அல்லது பாஸ்ஓவர். சரியா? பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 3வது பண்டிகை முதற் பலன் பண்டிகை. என்னதுங்க? முதற் பலன் பண்டிகை. 4வது பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை. 4வது பண்டிகை தான் என்னது? பெந்தகோஸ்தே பண்டிகை. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. 6வது பண்டிகை த டே ஆஃப் அட்டான்மெண்ட், அதாவது பாவ நிவாரண நாள். பாவ நிவாரண நாள். 7வது பண்டிகை கூடார பண்டிகை. ஒரு ஆமென் சொல்லலாமா? சரியா? இந்த முதல் 4 பண்டிகைகள் இதுவரையும் நிறைவேறி இருக்குது. என்னதுங்க? இந்த முதல் 4 பண்டிகைகளும் என்ன இருக்குது? இதுவரையும் நிறைவேறி இருக்கிறத நாம் பார்க்க முடியும். பஸ்கா பண்டிகை நிறைவேறி இருக்கா? பஸ்கா நிறைவேறி இருக்கா? என்ன, எப்படி நிறைவேறுச்சு? ஆட்டுக்குட்டியானவர் அவர் அடிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய டோர் போஸ்டில் விண்டோஸில் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டும் போது சங்காரத்துடன் என்ன பண்ணா? கடந்து போகும்போது என்ன பண்ணா? அந்த யாருடைய வீடுகளெல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க? பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போ நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நமக்காக அடிக்கப்பட்டார்ல. ரைட். அப்போ பஸ்கா இந்த பண்டிகை நிறைவேறி இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். புளிப்பில்லா அப்ப பண்டிகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஸ்தோத்திரம். He is a sinless Messiah, the perfect sinless sacrifice. சரியா? புளிப்பில்லாத பாவமற்ற, சரியா, பாவமற்றதான ரத்தம் நமக்காய் சிந்தினதான தேவன் இயேசு கிறிஸ்து பாவமற்றவரா?
ஒன்று சொல்ல மாட்டேன்றீங்க? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துல கரை திரையில் அற்றதான ஒருவராக இருந்து நமக்காக என்ன பண்ணாரு? குற்றமற்றவராக நமக்காக ரத்தம் சிந்தி மரிச்சார்ல. இப்போ பிழைப்பில்லாத அப்பம். பிழைப்பு எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஈஸ்ட் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா பாவத்திற்கு அடையாளமாக இருக்கு. அல்லேலூயா. அப்போது பிழைப்பில்லா அப்ப பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இது துரிதமாக நீங்கள் என்ன பண்ணணும்? மாவை பிசைந்து துரிதமாக என்ன பண்ணணும்? அப்பத்தை சுட்டு நீங்கள் சாப்பிடணும். புளிக்கக்கூடாது. புளிக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும். இன்றைக்கி நாம் கம்யூனியனில் பிரெட் எடுக்கிறோம்ல, தப்பு அது. நாம் எடுக்கிற பிரெட் அதை தவறு. அல்லேலூயா. என்ன பண்ணுறோம்? அவசரத்துக்கு போய் என்ன பண்ணுறோம்? பேக்கரியில் போய் பிரெட்டை வாங்கிட்டு வந்துடுறோம். என்ன பண்ணுறாங்க? அந்த பிரெட்டில் என்ன இருக்குது? ஈஸ்ட் இருக்குது. அல்லேலூயா. விச் இஸ் நாட் ரைட் ஆக்சுவலி. சரியா? தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். அப்போ பிழைப்பில்லாத அப்பம் அவர். சரியா? மூன்றாவது பண்டிகை என்ன அப்படின்னா முதற் பலன் பண்டிகை. பவுல் சொல்றார், அவர் முதற் பலனானார். என்னது? இயேசு கிறிஸ்து மரித்து அவர் தான் உயிரோடு எழும்பி என்னவானார்? முதற் பலனானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே பண்டிகை நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவேல் தீர்க்கதரிசி சொன்னபடியே என்ன ஆயிடுச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவர் பரமேறின பின்பதாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை அவர் கட்டளையிட்டார். அப்போ த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், சரியா, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியான கடந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி சபையில் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் கடந்து வந்தது. இந்த நாட்களில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சபையை இன்னுமாக சபையில் ஆவியானவர் அசைவாடுகிறதை நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்கிறோம். சரி, அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை எதற்கு அடையாளமாக இருக்குன்னா இயேசுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கு. சரி, இயேசுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்குது. அப்போது இந்த முதல் 4 பண்டிகைகளுக்கும் மீதம் இருக்கிற 3 பண்டிகைகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்குது. இதுதான் சபையுடைய காலம்னு சொல்கிறோம், இல்லை ஆவியானுடைய காலம் அப்படின்னு சொல்கிறோம். அல்லேலூயா. என்ன கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எக்கால பண்டிகை அப்படின்னா எக்கால சத்தம் துணிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? வருவார். சபையானது மறுரூபமாக்கும், சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பாவ நிவாரண பலி இது எதுக்கு? அது எதுக்கு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மெசியாவை ஏற்றுக்கொள்ளாததினாலே தங்களுடைய பாவங்களை அறிக்கை எடுக்கிறதான ஒரு நாள். அல்லேலூயா. இதெல்லாம் சம்பவித்து முடிந்த பின்பதாக கடைசியாய் நடக்க வேண்டியதான ஒரு விசேஷமான பண்டிகை என்னன்னா கூடார பண்டிகை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தி ஃபெஸ்டிவல் ஆஃப் ஷெல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நிரந்தரமாய் போய் தங்கக்கூடியதான ஒரு கூடாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் ஒவ்வொரு காலங்களிலே நடக்கக்கூடியவைகள். ராவன் சொல்லலாமா? இவைகள் எல்லாமே ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அர்த்தம் இருந்தது. ஒவ்வொரு பண்டிகை பின்னாடி ஒரு புரிதல் நம்ம என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போது இப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை அப்படின்ற ஒரு பண்டிகையை பார்க்கும்போது இந்த எத்தனாவது நாளில் வந்துச்சுன்னா 50வது நாளில் வந்தது. இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் எத்தனாவது நாளில் வந்தது? 50வது நாளிலே கடந்து வந்தது. பெந்தெகோஸ்தே பண்டிகை அப்படின்னு சொன்னால் இதோடைய புரிதல் என்னன்னா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அறுவடையின் ஒரு பண்டிகை. எனது அறுவடையின் பண்டிகை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் என்ன ஜனங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் திரளான நிலங்களை வச்சுருப்பாங்க, தானியங்களை விதைச்சி அதில் இருக்க கிரைன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நல்ல விளைஞ்சதான ஸ்தோத்திரம் முதற் பலன்களை எல்லாம் எங்கே கொண்டு வருவாங்க அப்படின்னா அவர்கள் தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக கொண்டு வராங்க. சரியா? ஸ்தோத்திரம். ஒரு கோதுமை விளைஞ்சிருந்துச்சுன்னா எதாவது பண்ணுவாங்க, அதை அறுவடை செஞ்சு கர்த்தருக்கு என்ன பண்ணுவாங்க? முதல் பலியாக கொண்டு வருவாங்க. சரியா? இன்றைக்கி சபையில் நிறைய பேர் அப்படி செய்கிறோம் பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் விளைஞ்ச கனி. சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க வாழைப்பழம். சரியா? முதல்ல காய் விட்டது அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. எங்கள் வீட்டில் வந்ததான காய்கறி அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஒரு சில பிள்ளைகள் இன்னுமே இப்படி பார்த்துருக்குறேன். அவங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க? எடுத்து வச்சுடுவாங்க. அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படும். இது பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தங்களுடைய என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் உச்சிதமானதை தேவனுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணினார்கள்? கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க? முதற் பலன்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. பொங்கல் இருக்குல்ல, பொங்கலுடைய அஃப்கோர்ஸ் அது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த விவசாயத்தில் வந்த பிரதிபலன் அது கடவுள் தந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? படைக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்கணும். கரெக்டாக? அதே போல தான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? தே வுட் பிரிங் ஆல் their grains and their
ஆல் தே ஹார்வெஸ்ட் எல்லாம் எதெல்லாம் அறுவடை செய்தார்களோ அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. அறுவடை சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? அறுவடையிலிருந்து எதெல்லாம் கொண்டு வந்து தரணுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, தருவாங்க. நான் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை என்ன வந்துச்சு அப்படின்னா அறுவடை. அல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், நீங்கள் வாசிக்க வேண்டாம், 37ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாம் விளைந்திருக்கிறது, அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஆட்களோ குறைவு. ராமன் சொல்லலாம். விளைநிலம் எல்லாம் என்ன இருக்குது, விளைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அறுவடைக்கு எல்லாமே என்ன இருக்குது, அதாவது என்ன, எல்லா கிராப்பும் என்ன இருக்குது, வளர்ந்து அது எப்படியா இருக்குது, அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் ஆட்களோ குறைவு அப்படின்ற வார்த்தை, அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் ஆவியானவர் போட்டார். ஸ்தோத்திரம். See, one thing you should know, the purpose of why the Spirit of God came to the church. சபைக்கு தேவன் ஆவியானவர் வந்ததான நோக்கம் என்ன அப்படின்றத நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். நம்மளாம் என்ன நினச்சிடுறோம் அப்படின்னா, see, ஆவியானவர் வந்தோடனே நம்மளாம் அந்நிய பாஷையில் பேசுகிறோம். இட் இஸ் a sign that we all receive the Spirit of God. சரியா? அடையாளம் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வந்தார், நம்ம பற்பல பாஷைகளை பேசணும். there is a difference between baptism of the Holy Spirit and gift of the Holy Spirit. சரியா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம்ன்றது வேற, பரிசுத்த ஆவியானுடைய வரன்றது வேற. பவுல் ரொம்ப அழகாக பிரித்து காட்டியிருப்பார், ரொம்ப அழகாக சொல்லுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன நடந்தது அப்படின்னா, இந்த 120 பேர், சரிங்களா, 120 பேர் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, எருசலேமை விட்டு விலகாமல் என்ன பண்ணுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினதான, பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதான ஆவியானவருக்காக காத்திருங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, 120 பேரும் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்தோத்திரம், 50வது நாள், இந்த பெந்தகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தபோது எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடி முழக்கத்தின் சத்தம் கடந்து வருது. ஸ்தோத்திரம். இந்த 120 பேரும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அக்னிமயமான நாவுகளை கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவர்கள் பேசுகிறாங்க. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, they all spoke in other languages. எல்லாம் பேசுகிறாங்க, ஸ்தோத்திரம், they spoke in other language. வேறொரு பாஷையை என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நல்ல கவனிங்க, என்ன நடந்துச்சு அன்னைக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது இந்த பெந்தகோஸ்தே நாள் பார்த்தீங்களா, அந்த அறுவடையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, முதற் பங்கை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக, காணிக்கையாக கொடுக்கும்படியாக எல்லாரும் கடந்து வராங்க. எல்லாரும் கடந்து வரும்போது இந்த 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு மொழியை பேசுகிறாங்க. அந்த லாங்குவேஜ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, தூரத்திலிருந்து பல தேசங்களிலிருந்து வந்த ஜனங்களுக்கு ஏற்றதான ஒரு பாஷையாக இருக்கிறது, ஒரு மொழியாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாம். கிட்டத்தட்ட பைபிளில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்க வேண்டாம், நல்லா கவனிங்களேன். 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், ஸ்தோத்திரம், 15 விதமான பாஷைகளை என்ன பண்ணுறாங்க, லாங்குவேஜஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க. ஓகே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு விதமான பாஷைகளை பேச ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய பிரமிப்பு உண்டாகுது. அவங்க என்னடா நம்முடைய தேசத்துடைய நம்மளுடைய மொழியை இவங்க பேசுகிறாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டம் கூறுது. இன்னொரு கூட்டம் வருது, இவங்க என்ன நம்முடைய மொழியை பேசுகிறாங்களேன்னு சொல்லி என்ன ஆகுது, ஒரு கூட்டம் கடந்து வருது. நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். இப்படி எல்லாரும் கூடி வந்து என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆச்சரியமாக பார்த்து என்ன கேட்குறாங்க, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லி அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்கெல்லாம் காலையில் குடிச்சிருக்கிறாங்க, ஏன்னா வித்தியாசமாக என்னென்னமோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் குடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் ஆச்சரியப்பட்ட என்ன பார்க்குது அப்படின்னா, எங்கே நம்முடைய மொழியை பேசுகிறாங்களேன்றதான ஒரு ஆச்சரியத்தோடு என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி வராமன்னு சொல்லலாம். இப்படி கூட்டங்கள் எல்லாம் வந்து இந்த 120 பேரை சுற்றி இருக்கும்போது தான் பேதுரு எழும்பி என்ன பண்ணுறாரு, பிரசங்கிக்கிறாரு. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆவிக்குரிய சபையில் வச்சிருக்கிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா,
இல்லை பரிசுத்த ஆவியானோட நிறைவை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, உங்களுடைய டைத்தும் உங்களுடைய ஆஃபரிங்கை காட்டிலும் ஆத்துமாக்களை அறுவடை செய்து கொண்டு வருவது தான் இன்றைக்கு கர்த்தர் சபையின் மேல வைத்திருக்கிற நோக்கம். அல்லேலூயா. Do you understand? இன்னைக்கு நாம எதுல நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னா டைத்து கொடுக்கறது ரொம்ப உண்மையா இருக்கிறோம், ஆஃபரிங் கொடுக்கறதுல ரொம்ப உண்மையா இருக்கிறோம். சரிங்களா? ஸ்தோத்திரம். நீங்க கத்தருக்காய் நீங்க எடுத்து வச்சு முதல் பலனா இருக்கட்டும், முதல் கனியா இருக்கட்டும், நீங்க அதை ஆண்டவருக்குன்னு சொல்லி எடுத்து வைக்கிறது நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லலை. உங்க டைத்தை கொடுக்கறது நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லலை. அது ஆண்டவர் உங்களை நடத்துகிற அந்த அந்த இருதயத்தை ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உங்கள் இருதயத்தின் ஆழத்திலேருந்து அந்த பங்குகளை எடுத்துகிட்டு வந்து கர்த்தருக்கு தரீங்க. ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னன்னா, உங்கள் டைத் அண்ட் ஆஃபரிங்கை காட்டிலும் do we go and harvest the souls. Hallelujah. இதுக்கு தான் ஆவியானவரை தேவன் சபைக்கு தந்தார். இதுக்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை சபைக்கு தந்ததான பிரதான நோக்கமே என்னன்னா, ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், எத்தனை ஆத்துமாக்களை இதுவரையும் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி இருக்கிறோம். இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? இந்த சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எத்தனை பேர்? கலக்காரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 100ல் 2 பேர் அப்படின்னா 98% என்ன? ஒன்று வேற ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, இல்லை வேற சபையிலேருந்து வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி ஒரு கேள்வியை கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் நான் ஒரு ஆத்துமாவையாவது கர்த்தருக்குள்ள நடத்தி இருக்கிறேன்? ஒரு சோலையாவது ஒரு ஆத்துமாவையாவது நான் கர்த்தருக்குள்ள வழி நடத்தி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அந்த ஆத்துமாவை நான் அழகாக அதை போஷித்து அதை வளர்த்து இன்னைக்கு நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாற்றிருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? Very few. But we are so keen in giving your tithe. We are so keen in giving your offerings. இப்போ பிரதர் பால் இருக்கிறாரு, சரிங்களா? அவர் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் டைத்து கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். எவ்வளோங்க வச்சுப்போம்? பேச்சுக்கு தானே, சரியா? 100 கோடி ரூபாய் என்ன பண்ணுறாரு? டைத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இதே சிஸ்டர் ஜாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சோலை கொண்டு வராங்க. எது கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. More than your offering, more than your tithe. உங்கள் ஆஃபரிங்கை காட்டிலும் உங்கள் டயத்தை காட்டிலும் கர்த்தர் விரும்புகிற நுகர்ந்து, அதான் பர்பஸே, அதுதான் சபையுடைய பிரதான நோக்கமே அதுதான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஊழியம் செய்யும்படியாகவும் அழிந்து போற ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கவும் அறுவடை செய்யவும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு பாஷையை பேசிட்டு போறதுக்காக கிடையாது, அந்நிய பாஷையை பேசிட்டு நாம பாட்டுக்கு போறதுக்கு கிடையாது. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றிருப்போம் என்று சொன்னால் நாம் ஊழியம் செய்வோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனையாவது கர்த்தருக்குள்ள வழி நடத்தக்கூடிய பிள்ளையாக நிச்சயமா இருப்போம். ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. ஆனால் இது மாறிடுச்சு பாருங்களேன். இன்னைக்கு சபையெல்லாம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நான் வெளிப்படையாக பேசுகிறேன், சபைகள் இன்றைக்கு இட் ஹஸ் பிகம் அ பிஸ்னஸ் சென்டர். சபைகள் எப்படியா மாறிடுச்சு? இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் சென்டராக மாறிடுச்சு. நீங்கள் டைத்து நிறையா கொடுத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட நல்லா இருப்பேன், அவர் டைத்து கம்மியாக கொடுத்தான்னா நான் நல்லா இருக்க மாட்டேன். இன்னைக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உபதேசங்கள். ஒரு சின்ன சபையில் நடக்கிற ஒரு காரியத்திற்கு இதுக்கு நீங்கள் கரையை செலுத்தாமல் என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு சபைகள் காணிக்கை, ஒரு விசுவாசி இன்னைக்கு சபையை விட்டு, இதுவே சாதாரணமான விசுவாசி போனால் பிரச்சனை கிடையாது. இதே நல்லா டைத்து கொடுக்குற பிரதர் பால் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 100 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபை வில் நெவர் இதை ஏற்றுக்கொள்ளவே கூட முடியாது. பிரதர் நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் டைத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, உள்ள இருங்க. Now the church has become a business center. பிழைப்புக்காக சபை அல்ல. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா.
உங்க காணிக்கைகளினாலும் டயத்தினாலையும் இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணக்கூடாது, வர்த்தகம் பண்ணக்கூடிய இடமல்ல சபை. Church is a place where we build the kingdom of God. Church is the place where we bring the souls to the Lord. Hallelujah. கர்த்தருக்கு தேவனுடைய சமூகத்துல அழிந்து போற ஜனங்களை கொண்டு வருகிற இடம் தான் சபை. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆனா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க முடியுது அப்படின்னா, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையோட முடியுது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க முடியுது அப்படின்னா, காணிக்கையோட முடியுது, டைத்தோட முடியுது, ஆஃபரிங்கோட முடியுது. நான் சொல்றேன், ப்ளீஸ் டோன்ட் bring it ன்னு சொல்றேன். God will be happy if you bring a lost soul. ஒரு அழிந்து போற ஒரு ஆத்துமாவை நீங்க வழி நடத்தி கொண்டு வந்தீங்கன்னா, that will be a joyous moment. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் லேவி அப்படின்ற ஒரு கோத்திரம் கிடையாது. வேர்பிரிக்கப்பட்டதான ஒரு கோத்திரம் அப்படின்றது புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது, எல்லாருமே ராஜரிக ஆசாரிய கூட்டம். சபையில பிசினஸ் பண்றதுக்கு பேசாம என்ன பண்ணலாம், ஊழியத்தை வந்து ஒரு என்ன சொல்றது, கள்ளர் கொகையாய் மாற்றுவதற்கு அதுக்கு வேலை செஞ்சு பொழைக்கலாம். அக்ரீன் சொல்றீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஒரு வேலை உங்களெல்லாம் இப்படி தான் பிரசங்கம் பண்ணணும். டைத்து கொடுக்கல ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில் சாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லணும் மாட்டிருக்கு. See, I'm preaching it very clearly. I know what I preach. நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன்றது எனக்கு நல்லா தெரியும். Hallelujah. See, you have understood how God has blessed you. அதில் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே டைத்தை கட்டாயப்படுத்தவே கிடையாது. எங்கேயா இருக்கா? there is no single verse. சரியா? ஆசாரியனாய் ஒரு லேவியனாய் வேர்பிரிக்கப்பட்டதான ஒரு பங்கும் இல்லாம பாத்திரமும் இல்லாம இருந்தாதானே ஸ்தோத்திரம் டைத்ன்ற ஒரு வார்த்தை வரும். புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குதே ஸ்தோத்திரம். you are not a Gentile, neither you are a Gentile nor a Jew. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசமே கிடையாது. எல்லாருக்குமே கர்த்தர் அதிகாரத்தை என்ன தந்திருக்கிறார்னா, தேவனுடைய பிள்ளை என்னைக்கு இயேசு மரிச்சு திரைச்சீலை தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கிழிக்கப்பட்டதோ அன்னைக்கே எல்லா ஜனங்களும் பிரவேசிக்கக்கூடியதான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த கோத்திரமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியினரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த பிரதான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடியதான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படின்னா எல்லாருமே என்னவா மாறிடுறோம், ஆசாரியனா மாறிடுறோம். இன்னைக்கு எல்லாருமே ஆசாரியர்களா இருக்கிறோம். வேர்பிரிக்கப்பட்டு நான் தான் லேவியன் சொல்லி டைத்தை கிளைம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தைரியமாய் பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜனங்க இன்னைக்கு எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து டைத்தை கொடுத்துடுறாங்க, எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆஃபரிங்க கொடுத்துடுறாங்க. ஆனா எப்படியாவது கஷ்டத்தின் நிலைமையிலும் ஒரு 5-10 கொண்டு வந்து எப்படியாவது டைத்து. நான் சொல்றேனே, இது கள்ளர் கொகை அல்ல. அன்னைக்கு அப்படிதான் தேவாலயத்தில் அப்படிதான் இருந்தது. இயேசு போறாரு, ஜெபிக்கும்படியா கடந்து போறார். பார்த்தா பெரிய ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. மணி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆடு விற்கிறவர்களும் புறா விற்கிறவர்களும் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தா சாட்டையை உருவி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், என் வீட்டை நீங்க எல்லாம் என்னவா மாத்தி வச்சிருக்கிறீங்க, கள்ளர் கொகையால் மாத்தி வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நாம அப்படிதான் மாத்திட்டு இருக்கிறோம். செய்ய வேண்டிய வேலையை செய்யல. வரோம், சபைக்கு வரோம், வசனத்தை கேட்குறோம், போகிறோம். மாசானா கரெக்டாக டைட்டு கொடுக்குறீங்க, மாசானா ஆஃபரிங்க கொடுக்குறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா கர்த்தர் இதில் பிரியமாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இதில் பிரியமாக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. ஆண்டவர் யோசிப்பார், நான் ஏன் இந்த ஜனங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நான் ஏன், why did I send the spirit of God? நான் ஏன் ஆவியானவரை அனுப்புனேன்? அதோடைய இன்டென்ஷன், அதோடைய நோக்கம் என்ன? ஆனா இன்னைக்கு சபை அதை செய்யாமல் இருக்கிறதே அப்படின்றதான ஒரு எண்ணம் ஆண்டவருக்குள்ள வரும். கேட்குறோம், ஒரு ஆத்துமா யாருக்கா ஒருத்தருக்காவது சுவிசேஷத்தை சொல்லியிருக்கோமா? ஒருத்தருக்காவது பாரப்பட்டு நேரம் எடுத்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றது, ஒரு திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நிற்கிறோம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. இயேசு சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமா இருக்கு. எப்படி சொல்றாரு? ஒரு பசியான நேரம் சீஷர்கள் போய் சாப்பாடை வாங்க போயிட்டு வராங்க. இவர் சமாரியா ஸ்திரீயோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆகாரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு ஒரே ஆச்சரியம் சீஷர்களுக்கு. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இவர் ஒரு சமாரியா ஸ்திரீயோட பேசிட்டு இருக்கிறார். பொம்பளை கூட பேசிட்டு இருக்கிறது அது இல்லை, சரியா? யூதர்களும் சமாரியர்களும் என்ன பண்ண மாட்டாங்க, சம்பந்தம் கிடையாது. அப்போ ஒரு சமாரியா ஸ்திரீயோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாருன்னு எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னானே. இவர் என்ன சொல்கிறாரு, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏ சொல்கிறார், என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறது என்னுடைய போச்சனும். மை கொஸ்டின் இஸ், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஏதாவது நம்மளை ஒரு பிள்ளை நம்மளை பார்த்து என் ஆவிக்குரிய தகப்பன், என் ஆவிக்குரிய தாய் அப்படின்னு யாரோ ஒருத்தராவது நம்மளை குறித்து சொல்ல முடியுதா? இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுட்டோம், இத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்துட்டோம், இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி குதிச்சிட்டோம், என்னென்னமோ பண்ணிட்டோம் நம்ம. ஆனால் ஒருத்தராவது சொல்ல முடியுதா, என் ஆவிக்குரிய தகப்பன் இவன், என் ஆவிக்குரிய தாய் இவள், என்னை பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல முடியுதா? யாரா ஒருத்தர்? ஹல்லேலூயா. நம்ம வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நமக்கு என்ன இருக்குது, இந்த சபையோடைய என்ன நாள், அன்றைக்கி எல்லாரும் வந்துடுறோம். அதோட சரி, நம்மளுடைய கடமைகள் முடிஞ்சிருச்சு பாருங்களேன். ஆனால் கர்த்தர் இதற்காக சபையை தரவில்லை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் இதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். எல்லா பிள்ளைகளும் ஊழியம் செய்யணும். சொல்லுங்களேன், எல்லா பிள்ளைகளும் ஊழியம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பிள்ளைகளும் ஸ்தோத்திரம். நீங்க வேலைக்கு போனா வேலைக்கு போகாட்டி என்ன, எல்லா பிள்ளைகளும் ஊழியத்தை செஞ்சே ஆகணும். இது கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற பாரம். அது அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஊழியக்காரர் தான் பிரத்யட்சமா அழைக்கப்பட்டார், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு பரலோகம்னா உங்களுக்கும் பரலோகம், உங்களுக்கு பரலோகம்னா எனக்கும் பரலோகம். அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக மாறணும். நான் இப்படி யோசிச்சேன், என்ன யோசிச்சேன் அப்படின்னா, உலகத்தில் இருக்க மனுஷனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், முதல் பங்கெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறான், கடவுளுக்கு படைக்கிறான். கரெக்டாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தெய்வத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும், அவன் காலையில் ஆரம்பித்து சமைச்ச சாப்பாடை எங்கே கொண்டு போய் வைப்பான், கடவுள்கிட்ட படைப்பான். அதான நீங்களும் நானும் செய்கிறோம். அவன் விற்கிறதுக்கு முன்னாடி போய் படைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்தோத்திரம், வாரம் முழுசும் வெளியே இருக்கிறீங்க, மாதம் முழுசும் இருக்கிறீங்க. முதல் வாரத்தில் வந்தோன்னா கர்த்தருக்கு என்ன பண்ணுறீங்க, ரூபம் இல்லாதவருக்கு என்ன பண்ணுறீங்க, ஆண்டவருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. என்ன வித்தியாசம் இருக்குது? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் we have? இன்னைக்கு சபைக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவன் விற்கிறதுக்கு முன்னாடி போய் படைக்கிறான், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, காணிக்கின்ற பேரில் எங்களுக்கு ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் கிடையாது. எதை எடுத்தாலும் முதற் பங்கு, எதை எடுத்தாலும் முதற் கனி, முதற் காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து சபையில் கொடுத்து என்ன பண்ணுறோம், ஸ்தோத்திரம், இன்னைக்கு கர்த்தருக்குன்னு கொடுக்குறோம். ஆனால் நான் சொல்லுகிற சத்தியத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் இதை காட்டிலும் பிரியப்படுகிறது என்ன அப்படின்னா ஒரு ஆத்துமா. I'm telling you one thing, hereafter when you bring the tithe, hereafter when you bring your offerings, you should remember, did I bring a soul? ஒரு ஆத்துமாவை தேவ சமூகத்துக்கு நம்மளால கொண்டு வர முடியுதா அப்படின்றதான ஒரு ஏக்கம் நமக்குள்ள என்ன பண்ணணும், இருக்கணும். அதான் நடந்துச்சு அன்னைக்கு, அதான் நடந்தது. பேதுரு எழும்பி ஒரே பிரசங்கம் தான், ஒரு பெரிய ஹார்வெஸ்ட். சொல்லுங்க, ஒரு பெரிய அறுவடை, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரே செய்தி தான், பெண்டிகாஸ்ட், தி ஹார்வெஸ்ட், ஒரு பெரிய அறுவடை. அடுத்த செய்தியில் 5000 பேர். அப்படியே சபை பெருக ஆரம்பிக்குது, சபை வளர ஆரம்பிக்குது. எத்தனையோ நெருக்கங்களின் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் சபை வளர ஆரம்பிக்குது. பாருங்களேன், ஸ்தோத்திரம், பெருக்கங்கள். There was harvest. சபை எப்படிப்பட்ட காலங்கள் இருந்துச்சு தெரியுமா? மிகவும் உபத்திரவமான காலங்கள் இருந்தது. ராமன் சொல்லலாமா? ரொம்ப உபத்திரவமான காலம். அன்னைக்கு நெருக்கம்னா நெருக்கம், அந்த நெருக்கம், கடன் பிரச்சனை, ஏதாவது சொல்லி வாயை சொல்லி ஜமாளிச்சிடலாம்.
ஆனால் அன்றைக்கி என்னென்னா உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. அன்றைக்கி சபையில் இருந்த பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, மனைவிக்கு உத்தரவாதம் கிடையாது, பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படி ஒரு காலம் அது. பயந்து நடுங்கி கொண்டு இருந்ததான காலம், இரத்த சாட்சியாய் அவன் மறிச்சு கொண்டு இருந்ததான காலம் அது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த காலங்களிலும் சபையுடைய நோக்கம் தெளிவாக இருந்துச்சு. ஜனங்கள், சபையானது சிதறடிக்கப்பட்டு போச்சு. சிதறடிக்கப்பட்டு போயும் ஒவ்வொரு இடங்களில் எங்கெல்லாம் போய் குடியேறினாங்களோ அங்கெல்லாம் சபையை கட்டினாங்க. அதான் உண்மை, அதான் உண்மை. போன இடத்துலலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. போன இடங்கள்லாம் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். ஜீவனையும் பணைய வச்சு தான் என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை சொல்றாங்க, சபைகளை கட்டுறாங்க. இதேவித்மே அல்லேலூயா. இதான் தரிசனமா இருந்துச்சு அன்னைக்கு. தேவ அன்பை சொல்லாம இந்த ஜனங்கள் இருக்கவே முடியல. கொஞ்சம் நம்மளை அப்படியே கொஞ்சம் டைம் ட்ராவலுக்கு அப்படி போயிடுவோம். சரியா? நம்ம எல்லாம் எங்கே போகலாம்? டைம் ட்ராவலுக்கு போவோம். எல்லாம் ஆதி திருச்சபையினுடைய காலத்துக்கு போனோன்னா நம்ம ஜெபம்லாம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, யாரை காப்பாற்றுறீங்களோ இல்லையோ, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளை மட்டும் காப்பாற்றிடுங்க. எவன் சிங்க வாய்க்கு போனால் என்ன, புலி வாய்க்கு போனால் என்ன? ஸ்தோத்திரம். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசிட்டு உள்ளே உட்காந்துருப்போம். ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை. ஒன் திங், இன்னைக்கு சபை ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கு. சபை இன்னைக்கு பெரிய தவறை செய்து கொண்டு இருக்குது. ஊழியம் செய்யாத ஒரு சபையாய் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். வேலை செய்கிற இடங்கள்ல நான் ஆண்டவரோட பிள்ளைன்னு காட்டுறதுக்கே கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. சரியா? நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், தேவ பிள்ளைன்றதை காட்டுறது, அந்த ஐடென்டிட்டி காட்டுறது, நான் நடக்கிறத தான் சொல்கிறேன். நான் இதை வெளியே காட்டுறதுக்கே நமக்கு என்ன இருக்குது? கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் என்ன, வாரந்தோறும் நம்ம வரோம், கொடுக்கறத கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். பரலோகத்தில் நம்மெல்லாம் போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோன்னு தெரியல. ஆனால் நம்ம கூட வரப்போகிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் பெற்றெடுக்க போகிற பிள்ளைகள். நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், எந்த ஆத்துமாவை சம்பாதிக்கிறோமோ அந்த ஆத்துமாவை தான் பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறோம். ஆண்டவர் பார்ப்பாரு. ஊழியத்தில் ஸ்தோத்திரம், நீ என்னப்பா பேயெல்லாம் விரட்டினியா? நீ எல்லாம் நிறைய அற்புத அடையாளங்களெல்லாம் செஞ்சியா? மறிச்சவனெல்லாம் உயிரோட எழுப்புனியா? ஆண்டவர் அப்படியெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. ஒருவேளை நான் போய் சொல்கிறேன், ஆண்டவரே மறிச்சு செத்து போயிட்டான்ப்பா, அவனை நான் உயிரோடு உங்கள் நாமத்தினால எழுப்புனேன். நிறைய பிசாசெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, நான் கையை நீட்டினோன்னு அவெல்லாம் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்தான், பிசாசு பிடிச்சவெல்லாம் சுகமாயிட்டான் அப்படின்னு சொன்னான். ஆண்டு சொல்ல, நான் உனக்கு தெரியவே தெரியாது, உனக்கு யாருன்னே தெரியல அப்படின்னுவார். ஆனால் இதுவே நான் மேலே போகும்போது என் கூட ஒரு ஆத்மா மேலே வந்துச்சு அப்படின்னா ஆண்டு சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. ஆண்டு சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. See, my longing, my agony today is for one soul. ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாளாச்சுல்ல, ஒரு ஆத்துமாவையாவது நம்ம மூலமாக அவங்கள ஆண்டவருக்குள்ளே வழி நடத்த முடிஞ்சிச்சா? எவ்வளோ வருஷம் ஆச்சு? 20 வருஷம் விசுவாசின்றோம், 30 வருஷம் விசுவாசின்றோம். ஒருத்தருக்காவது தேவ அன்பை சொல்லி அந்த ஆத்துமா நரகத்துக்குள்ளே போகாமல் ரட்சிக்குள்ள வழி நடத்துறதுக்கு அந்த இருதயம் வரவே இல்லையே நமக்கு. But we'll be very pleased in giving, we'll be very pleased in worshiping, we'll be very pleased in hearing the word of God. இதெல்லாம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். ஆனால் தேவ திட்டம் என்பது நிறைவேறாமல் போயிடுச்சு. அதுக்கு நிறைய எக்ஸ்கியூஸை நம்ம கொடுத்துடுறோம். அவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். You know what happened? இயேசுவை சுற்றிலும் ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. When you receive the power of the Holy Spirit, you will see multitude coming behind you. இயேசு இங்கேருந்து அங்கே போன அங்கே ஒரு கூட்டம் வந்துச்சு, அங்கேருந்து இங்கே வந்து ஒரு கூட்டம் வந்துச்சு. அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வந்தாங்க. இயேசு பார்க்கிறாரு, ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே, இவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள், வேலையாட்களோ குறைவு.
for harvest, ready for harvest. தேவ பிள்ளைகளே, ஊழியத்தை செய்யணும். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள்லாம் ஊழியத்துக்கு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம வளர்ந்த காலங்கள்லையாவது ஊழியத்துக்கு வரோன்ற ஒரு ஒரு குட்டை இருந்துச்சு. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்தால் பசியில் இருக்கணும், பட்னியில் இருக்கணும். இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் இருக்க முடியாது. ஒரு வாலிப பிள்ளை எப்படி சொல்கிறா, இட்ஸ் அ கமிட்மெண்ட் பாஸ்டர். ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணணும், இட்ஸ் அ கமிட்மெண்ட். நோ, இட்ஸ் நாட் அ கமிட்மெண்ட் மை பீப்புள். இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். அவ சொல்கிறா, தயவு செய்து ஊழியக்காரன் வேண்டாம். ஏன் ஊழியக்காரன் வேண்டாம்? அதெல்லாம் ஜாஸ்தி கமிட்மெண்ட். நம்மளாலாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. யார் சபைக்கு வந்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அவ சொல்ல, அதெல்லாம் பெரிய கமிட்மெண்ட், அதெல்லாம் ஒத்து வராது, நமக்கு செட் ஆகாது. அல்லேலூயா. ஊழியக்காரன் கல்யாணம் பண்ணுங்க சொல்ல, அவ சொல்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். எல்லார் மேலேயும் இது விழுந்ததான கடமை. தயவாய் அன்பாய் கேட்குறேன், ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய சமயங்களில் ஏன் ஊழியம் செய்ய முடியல அப்படின்னா, பிசாசு ரொம்ப தந்திரமானவன். உங்களை எங்கே நெருக்கணும்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். He never comes straight face to face. நேரடியாக அவங்க முகத்தில் இருந்து 2 கொம்பு வச்சுட்டு ஒரு வாழை வச்சுட்டு வந்து இப்படி பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் பிசாசோட வேலை கிடையாது. அவனுக்கு தெரியும், எந்த நுகத்தை போட்டால் இவன் ஆத்துமா தோய்ந்து போயிடும், எந்த இடத்துல இவனெல்லாம் சிறைப்பிடிச்சு வைக்கணுன்றது பிசாசுக்கு நல்லா தெரியும். யூ ஷுட் நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஒன் ஸ்பிரிட் ஒர்க்ஸ் பிஹைண்ட் யூ. உங்கள் குடும்பத்துக்கு பின்னாடி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு கிரியை செயல்படுகிறதை நம்ம நிறைய சமயங்களும் உணராமல் இருக்கிறோம். அல்லேலூயா. ரொம்ப அழகாக வந்து நமக்குள்ள இந்த வேர்ல்ட்லி ப்ளஷரை போட்டு போயிடுவான். போதும், அவ்வளோ நாள் கர்த்தருக்குள்ளே இருந்த பிள்ளை என்னவா மாறிடும் அப்படின்னா முடிஞ்சது. சரியா? ஸ்தோத்திரம். ஒரு வாலிப பிள்ளை என்கிட்ட இப்படி சொன்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிறந்ததுலேருந்தே ரட்சிக்கப்பட்டு வளர்ந்ததான பிள்ளை, ஸ்தோத்திரம், அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை சொல்றா, அவ சொன்ன, எனக்கு இந்த உலகம் சுகமாய் இருக்கிறது. She told me straight to my face. என் நண்பர்களோட இருக்கிறது எனக்கு சுகமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னான். Hallelujah. You there with me? ரொம்ப அழகா ஒரு விதையை போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஒரு சில குடும்பங்களில் பாரங்கள், ஒரு சில குடும்பங்களில் கவலை, ஒரு சில குடும்பங்களில் பொருளாதார நெருக்கம். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் சம்திங் ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு கிரியை இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா நிம்மதியாக ஜெபம் பண்ணிருப்போம், நிம்மதியாக தூங்கிட முடியுமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ரொம்ப அழகாக மத்தேயு 13 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், அநேக இடங்களில் என்ன விதைகள் என்ன பண்ணுது? தூவப்படுது. நல்ல நிலத்தில் கொஞ்சம் விழுது, கற்பாறையில் கொஞ்சம் விழுது, வழி அருகே கொஞ்சம் விழுது, ஒரு சிலது முள்ளுள்ள இடங்களில் விழுது. இந்த முள்ளுள்ள இடங்களில் விழுந்ததான விதை இயேசு சொல்லிட்டு போகிறாரு. சீஷர் ஒன்றும் புரியல. அன்றைக்கி நைட்டு போய் கேட்குறாங்க, என்ன ஆண்டவர் என்னமோ சொன்னீங்க, புரியல, சொல்லித்தாங்க. அப்போ இயேசு சொல்கிறார், இந்த முள்ளு நடுவில் விழுது பார்த்தியா, அது சீக்கிரமாக வளரும். ஆனால் அது வளர முடியாமல் என்ன பண்ணும்? உலகத்தின் கவலைகள் அதை நெருக்க ஆரம்பிக்கும். முடிஞ்சது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏதோ விதமான நெருக்கங்கள் இருக்குல்ல. கடன் இன்றைக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. இஎம்ஐ ஆப்ஷன். என்னதுங்க? இஎம்ஐ. அந்த நாட்களெல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, இஎம்ஐ கிடையாது. இன்னும் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஆமாம், கடன் இல்லாமல் வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா இஎம்ஐ கிடையாது. இன்றைக்கி பாருங்களேன், ஸ்தோத்திரம், இதை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஒரு நாளைக்கு 4 முறையாவது 5 முறையாவது கிரெடிட் கார்டை என்ன பண்ணிடுறான், கூப்பிட்டுறான். கிரெடிட் கார்டு உங்களுக்கு என்ன இருக்குது? கிரெடிட் கார்டு இருக்குது, 5 லட்ச ரூபா தரும். ஸ்தோத்திரம். ஊன்னு சொன்னால் என்ன ஆகிடும்? அடுத்த நாள் கிரெடிட் கார்டு வந்துடும். ஸ்தோத்திரம். கை சும்மா இருக்குமா? 5 லட்சம். என்னது 5 லட்சம் ஆச்சு? ஸ்தோத்திரம். போய் சைன் எழுப்போம். நமக்கு பின்னாடி ஒரு கிரியை வேலை செய்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பிளான்டு லைஃப். நிறைய சமயங்கள் அன்பிளான்டாக போயிடுவோம்.
திட்டமிடாம ஆவியானவர் சொல்லாத காரியங்களை செய்து அன்பிளான்டா போயிடுவோம். சிம்பிளா பிசாசு என்ன பண்ணிடுவான்னா நுகத்தை மேலே வச்சுட்டு போயிடுவான், சமாதானத்தை கெடுத்துருவான், நிம்மதியை கெடுத்துருவான், சரீர ஆசீர்வாதங்களை கெடுத்துருவான். இதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்சமா சுத்திட்டு இருப்போம். என்ன நோக்கம் தெரியுங்களா? உங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கிறது பிசாசோட நோக்கம் கிடையாது. நீங்க ஊழியம் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். போதுமே போதுமே. பிரதர் பாலை பார்த்து கேட்குறேன்னா எப்படி பிரதர் இருக்கிறீங்க? எங்க பிரதர், முடிஞ்சது. ஸ்தோத்திரம், முடிஞ்சது. அவருடைய சிந்தனைகள் இரவும் பகலும் அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பயம், நெருக்கம். என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம். இதை தவிர இன்னைக்கு ஊழியம் செய்யலாம். இதன் மத்தியில் ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய முடியுமா? முடியாது. சபையில் எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுபட்டு ஊழியம் செஞ்சாங்க, அது சந்தோஷமா இருந்தது. கரெக்ட். அடிக்கப்பட்டாங்க, சபை துன்புறுத்தப்பட்டுச்சு. கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுகளை அனுபவித்து அவர்கள் என்ன பண்ணாங்க? சந்தோஷமா ஊழியம் செஞ்சாங்க. அதை என்னமா மேன்மையாய் நினைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப தந்துருங்க. சொல்லுங்க பார்க்கலாம், ரொம்ப தந்துரும். இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேட் ஆச்சு. சமயங்களை இரவெல்லாம் தூக்கம் வராது, பயமாக இருக்கும். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, இப்படி முடிச்சுட்டே இருந்தோன்னா காலையில் எங்கே எழுந்து ஜோம் பண்ணுறது? எங்கே ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கிறது? ஓடணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், ஓடணும். அல்லேலூயா. அவனுக்கு பிசாசு ரொம்ப நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். எந்தெந்த வாசலை அடைச்சா இவன் நிர்மூலமாய் போவான் அப்படின்றது பிசாசுக்கு தெரியும். He will make you, he will drag you so that you will not go and stand for God. You will not minister. அன்னைக்கெல்லாம் பாருங்களேன், இந்த சபைகள், ஆரம்ப சபைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியும். பாஸ்டர் லூக்கான்னு சொல்லி ஒரு ஜோல்னா பைய போட்டுப்பார், ஒரு தொப்பி போட்டுப்பார், எம்ஜிஆர் தொப்பிமா ஒன்று இருக்கும், அதை போட்டுப்பார். நான் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. இஃப் ஐ எம் ரைட், இஃப் இஸ் அவருடைய பேர் சரியாக இருந்துச்சுன்னா, இந்த வேர்க்கடலை மிட்டாய் இருக்குல்ல, ஒரு ரெட் கலரோ ஒயிட் கலரோ ஒரு சுகர் கோட்டிங் வச்சு வருமே, ஜோப்பில் வச்சுருப்பார். போகிற இடத்துலலாம் அந்த 2 மிட்டாயை கொடுத்துட்டு சுவிசேஷத்தை சொல்லுவார். காலையில் கிளம்பி போனான்னா சாயந்தரம் என்ன பண்ணுவார்? தெருவெல்லாம் போய் சுவிசேஷத்தை சொல்லி வீட்டுக்கு வர ஊழியத்தை செய்வார். வீட்டில் சோறு இருக்கோ இல்லையோ, கஞ்சி இருந்தாலும் சரி, கஞ்சி இருந்தாலும் சரி, தண்ணி இருந்தாலும் சரி, குடிச்சிக்கிட்டு ஊழியத்தை செஞ்சாங்க. பர்பஸ் நிறைய பேருச்சு. இன்றைக்கி என்ன ஆகுது? இன்றைக்கி பர்பஸ் நிறைய பேருதா? அன்றைக்கி ஊழியர்கள் போய் சபையில் இருந்ததான பிள்ளைகள், விசுவாசிகள் போய் ஊழியம் செய்ததெல்லாம் கண்ணார பார்த்து அன்றைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? உண்மையாகவே சொல்கிறேன். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே என் தகப்பனாரெல்லாம் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு ஒரு பையன் மாட்டிக்கிட்டு, இன்னொரு முருகேசன் ஒரு அங்கிள் இருந்தார், 2 பேருமே பிரயாணமாக நடந்து போவாங்க. காடுகள் வழியாக நடந்து போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவும் அன்னைக்கெல்லாம் இருந்தாங்க. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லலாம். இன்னைக்கு அப்படி இல்லைல்ல, இன்னைக்கு அப்படி இல்லைல்ல. ஒரு ஆத்துமாவுக்காவது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். என்ன நம்ம என்னத்துக்காக இந்த ஆவிக்குரிய ஜீவியம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தயவு செய்து. எதுக்காக இந்த ஆவிக்குரிய ஜீவியம்? ஒரு மனுஷனை வழி நடத்தலை அப்படின்றத அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாம மட்டும் பரலோகம் போகணும்னு யோசிக்கிறோம் பாருங்களேன். என்ன ஒரு வாழ்க்கை இது? ஸ்தோத்திரம். 4 குஷ்டரோகி சொல்றாங்களே, 4 குஷ்டரோகி சொல்றாங்களே, நம்ம மட்டும் புசிச்சு நம்ம மட்டும் நல்லா இருந்தா ஸ்தோத்திரம். பட்டணம் எப்படி இருக்கு? எல்லாம் பசியில, இன்னைக்கு பட்டினியில இருந்து மறிக்க சாக கிடக்கிறதான பட்டணம். எதிரியுடைய பாளையத்துக்குள்ள போய் என்ன பண்றான்? திரட்சியா இருக்கு, புசிச்சு என்ன பண்றான்? ஒருத்தன் சொல்றான், நம்ம மட்டும் சாப்பிட்டு நம்ம மட்டும் சந்தோஷம். அநியாயம் இது. போய் நம்மளுடைய தேசத்துல போய் நம்மளுடைய பட்டணத்துக்குள்ள போய் சொல்லலாம், திரட்சியான ஆகாரம் இருக்கு வாங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு நாம சொல்லல அப்படின்னா ஸ்தோத்திரம், அந்த ஜனங்கள் அழிவதற்கு நாம் ஒரு காரணமாய் மாறிவிடுகிறோம் அல்லவா? தெரியாம கிடையாது, தெரிஞ்சு. சரியா? அவங்களுடைய முடிவு எங்கன்றது தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம கடினம் இருதயம் உள்ளவர்களாக வந்து நம்ம ஜோம் பண்றோம், குடும்பத்துக்காக ஜோம் பண்றோம். இன்னைக்கு அதை மட்டுமே பார்த்துட்டு போயிட்டு உட்காந்துருக்கோம். பார்த்தீங்களா? இதுல கர்த்தர் பிரியமா இருப்பார்னு நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி நாட். அல்லேலூயா. தாம்சன் வா. Definitely God will never be happy in this kind of church.
இப்படிப்பட்ட ஒரு சபையில கர்த்தர் நிச்சயமாக சந்தோஷமா இருக்கவே மாட்டார். என்னைக்கு நீங்கள்லாம் சேர்ந்து ஊழியம் செய்ய போறீங்களோ, உங்கள் வேலை ஸ்தலங்களில் இருக்கிற இடங்களில் என்னைக்கு நீங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, then comes your blessing. அப்போ தான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா பிள்ளைகளும் ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாறணும். எல்லா பிள்ளைகளும் ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாறணும். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு அது. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற நோக்கம் அது. நேற்று ஆஸ்டின் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தான். சத்யாவோட மகன். அவன் சொன்னான், மாமா ஸ்கூலை விட்டுட்டு நான் பார்க்குக்கு போவேன். அங்கே உட்காந்து என் இருதயம் கழங்கும். யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதா? எங்கள் வீட்டில் நிறைய சமயங்களை திட்டுவாங்க. நீ லேட்டாக வர, எங்கே போயிட்டு வர? நான் அந்த இடத்துல போய் எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வருவேன். போன வாரம் ஒருத்தருக்கு தெரியாமல் போய் அவர் குடிச்சிருந்த பாராட்டுருக்கு சுவிசேஷத்தை சொல்ல போனேன். பலார்னு அரைஞ்சிட வேண்டான்னு சொல்லி என்னை அப்படி திட்டாரு. ஆனாலும் மனசு கேட்கல. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்தேன். அல்லேலூயா. வழியெல்லாம் நடந்து வரும்போது பார்த்துக்கிட்டே வருவேன். யாருக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம்? யாருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலாம்? நிறைய சமயங்களில் அப்பா அம்மா திட்டுவாங்க, நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணுறதில்ல, ஒழுங்காக இருக்கிறதில்ல. ஆனால் யாருக்கும் தெரியாமல் நான் நடுராத்தில் எழும்பி முழங்கால போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். யாருக்கும் தெரியாமல் நடுராத்தில் எழும்பி நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து நான் ஜெபம் பண்ணுவேன். சுவிசேஷத்தை பாரத்தை தாங்க. 23ஆம் தேதி அவன் வந்து சொன்னான், மாமா இப்போதான் என் மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்பா என்ன ஆச்சு? போன வருஷம் வாக்கு தத்துவம் ஊழியம் செய்யணும்னு வந்துச்சு. ஊழியத்தை நான் செய்யவே இல்லை. யாருக்குமே சுவிசேஷத்தை நான் அறிவிக்கவே இல்லை. என் இருதயத்தில் அது குத்திக்கிட்டே இருந்துச்சு. 23ஆம் தேதி அவனுடைய நண்பனை கூட்டிகிட்டு வந்திருந்தான். அந்த படிகளில் உட்காந்து சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருந்தான். அவன் சொன்னா, இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. சொல்ல கவனிங்களேன், இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. I meant to go and hug him. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு அந்த பாரம் இல்லை பாருங்களேன். நிறைய சமயங்களும் குறுகியில் நிற்க வேண்டியதாக இருக்கு. ஒரு சின்ன பிள்ளைக்கு, ஒரு 8வது படிக்கிற பையனுக்கு அப்படி ஒரு பாரம். போய் நான் ஜிம்முக்கு போவேன், போயிட்டு வரும்போதெல்லாம் அதுக்கும் சுவிசேஷத்தை சொல்லிகிட்டே வருவேன். ஐ வில் டேக் மை டைம். திட்டுவாங்க வீட்டில். இதுவரையும் நான் சொன்னதே இல்லை. Hallelujah. What are we doing? What are we doing? Happily enjoying a good sermon? Happily enjoying all the benefits that God has given to you? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிருக்கிறோமா? கர்த்தர் கொடுத்த நல்ல குடும்பத்தை சந்தோஷமா அந்த குடும்பத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? உங்கள் டைத்து, உங்கள் ஆஃபரிங்கெல்லாம் கரெக்டாக தரீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, இதில் எனக்கு இதை காட்டிலும் அந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக நிற்கிறீங்கன்னு சொன்னான். பாலோடைய மகன் ஊழியத்துக்கு போயிருக்கான். சரி, 2 வருஷம் அப்பா அம்மாவை பார்க்குறானோ பார்க்க முடியாமல் தெரியாது. மொபைல் ஃபோன் இருந்தாலும் அது எப்படிடா இருக்கிற அப்படின்னு வார்த்தையை கேட்கலாம்ல. உங்கள் மொபைல் ஃபோனும் கிடையாது. குடும்பமாக சேர்ந்து அந்த பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்பி வச்சுருக்குறாங்க. அவன் அடுத்தது எங்கள் மிஷினரி ஊழியத்துக்கு போக போகிறான்னு தெரியல. அல்லேலூயா. வாட் ஆர் வி டூயிங் மை பீப்புள்? என்ன பண்ணுறோம் நாம்? என்ன விதமான சபையை நம்ம கட்டமைச்சு வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்? நீங்கள் தரதில் நான் பிழைச்சி,
நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று பிரசங்கம் பண்ணி அதை கேட்டுட்டு அப்படி போயிட்டு இருக்கிறோம்ல, இதெல்லாம் கர்த்தருடைய நோக்கம், இதெல்லாம் ஆண்டவருடைய நோக்கம், இதெல்லாம் ஆண்டவருடைய நோக்கம். Hallelujah, we worship you Lord, we worship you Lord. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அப்பா, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. சொல்லலாமா? என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இயேசுவே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, என்னை பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே. சொல்லலாமா? எஜமானனே ரரரரரரரரரா, என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்றீங்க? என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. விளத்தினாலிருந்து உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி
சேவைக்கே என்னை அழைத்தீர் எஜமான சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. நீங்க வேலைக்கு போறீங்களோ வேலைக்கு போகலையோ, ரெண்டாவது முழு நேரத்துக்கு வரீங்களோ முழு நேரத்துக்கு வரலையோ, ரெண்டாவது அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளும் ஊழியத்தை செய்ய வேண்டும். வேலைக்கு போறீங்களா வேலைக்கு போங்க, நல்ல ஊழியத்தை செய்யுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இல்ல முழு நேரமா ஊழியத்துக்கு வரீங்களா வாங்க, கர்த்தருக்காய் ஊழியத்தை செய்யும்படியா கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவாராக. எப்படியோ வேலையை செய்வதற்கு ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சபைக்கு வந்து நம்ம குதிச்சு ஆட்டம் பாட்டம் பாடிட்டு போறதுக்கு கிடையாது. ஆவியானவரை கத்த தந்த நோக்கம் வேற. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களுக்காய் எழும்பி நின்று பிரசங்கிக்கவும், அந்த ஜனங்களுக்காய் நின்று திறப்பில நிற்கவும், ஆத்துமாக்களை அறுவடை செய்யவும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்பா, எங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் நீர் அப்படி மாற்றுவீராக. ஆவியானவர் கூட இருந்தீங்கன்னா ஜனங்க எங்களை தேடி வருவாங்க. ஆவியானவர் எங்க கூட இருந்தீங்கன்னா ஜனங்க தேடி வருவாங்க. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தர் எங்களை நிரப்புவீங்க. ஜனங்கள் வந்து பார்ப்பாங்க, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலன்னு வந்து ஒரு கூட்டம் வந்து எங்களை சேரும். அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிற அநேக பிள்ளைகளை கர்த்தர் எங்களிடத்துல கொண்டு வருவீர். முழங்கால பண்ணிட்டு ஆவியானவரே நீங்க வாங்கப்பான்னு சொல்றோம். ஆவியானவரே உங்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எங்க ஊழியத்துல வாங்க, எங்க குடும்பங்கள்ல வாங்க, எங்க தனிப்பட்ட ஜீவியங்கள் ஆவியானவரே வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், கிருபையாய் நடத்தும். தேவ சமாதானம் பிள்ளைகளோட தங்கட்டும். ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென்.